அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் நாளுக்கு நாள் அதிரடி திருப்பங்கள் நடந்துட்டே வருது. 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் சதுரங்க வேட்டை தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. என்ன நடக்குது அதிமுகவில்? ஒரே ஒரு நாளில் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களோட சட்டமன்ற பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்கிட்ட கடிதத்தை கொடுத்த அடுத்த நொடியே தலைமைச் செயலகத்தில் இருக்க ஆதவர்ஜுனாவும் சந்திக்கிறாங்க. அங்கே தாவேக்கால இணையறதா அவங்க சொன்ன அடுத்த நொடியே முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காங்க. என்ன நடக்குது? இந்த பின்னணி அரசியல் என்ன? இந்த காணொலியில் பார்க்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சது இன்னைக்கு நடந்ததா, இதுக்கு முன்னால் நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இதே சம்பவம் அதிமுகலேயே நடந்திருக்கு. 2011 தேமுதிக அதிமுக கூட்டணியோட ஆட்சி அமைச்சது. எதிர்க்கட்சியாக இருந்த விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவிற்கும் ஒரு மோதல் ஏற்படவே தேமுதிகவோட 8 எம்எல்ஏக்கள் அதிருப்தி அணியாக மாறுறாங்க. எங்கே நாங்கள் போய் ஜெயலலிதா அவர்களை சந்திச்சா கட்சி தாவல் பாயம்ட்டு தொகுதி பணிக்காக அவங்கள சந்திக்கிறோன்னு சொன்னாங்க. 2016 அந்த 8 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சதில் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட எதிர்க்கட்சி தலைவர் பதவியே இழக்கிறார். அதற்கு பிறகு அந்த 8 எம்எல்ஏக்களும் ஜெயலலிதா அணியில் போய் ஐக்கியமாகறாங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் இல்லை, இது அன்னைக்கே நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். உண்மை சொல்லணும்னா எடப்பாடி அவர்களுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன நிம்மதி கிடைச்சிது. எஸ்பி வேலுமணி அணியில் இருக்கிற ஒரு 5 எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அப்பாடா எப்படியாவது கட்சியை நம்ம காப்பாற்றிடுவோம்னு நினைக்கிற கொஞ்ச நேரத்திலேயே 3 எம்எல்ஏக்கள் தாவேக்கால போய் இணைஞ்சது அவருக்கு பெருத்த அடியாக விழுந்திருக்கு. இது வரைக்கும் அதிமுக 2 அணியாக இருந்தது. ஒன்று எஸ்பி வேலுமணி அணி, இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணி. இப்பொழுது தாவேக்கால 3 எம்எல்ஏக்கள் சேர்ந்ததுலேருந்து அதிமுக 3ஆம் அணியாக பிளவுபட்டிருக்கு. இது அதிமுக தொண்டர்களை மேலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு அதிமுக தரப்புல இருந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் கிளம்புது. அதிமுக எம்பி வழக்கறிஞர் இன்மதுரை என்ன சொல்றாருன்னா, எம்எல்ஏக்களோட ராஜினாமா சபாநாயகர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே அவசரமாக போய் ஆதவர்ஜுனாவை சந்திக்கிறாங்க. மின்னல் வேகத்தில் மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கப்படுது. இது முழுக்க 100% ஒரு குதிரை பேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது குதிரை பேரம் அல்ல, யானை பேரம், இது கேடுகட்ட அவலமான நிலை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இவங்க அடுத்தவங்க முதுகுல ஏறி பயணிக்கிறது தான் வாழ்நாள் பொழப்பாக வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புதுவிதமான கரகாட்ட கோஷ்டி, மக்கள் இவங்களுக்கு கூடிய சீரத்தில் பாரத்தை புகட்டுவாங்கன்னு அவரும் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே போல் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கன்றாவி காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? தூய சக்தின்னு நினச்சோம், இப்போ துயர சக்தியாக இருக்குது. நம்ம தயவுல தான் அவங்க 5 ஆண்டு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் தாவேக அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கு. அவங்களோட சேர்ந்து திருச்சி இடைத்தேர்தலையும் இவங்க சந்திக்க தயாராக இருக்காங்கன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. சரி, இந்த எம்எல்ஏக்கள்லாம் ஏன் தாவேக்க நோக்கி போகிறாங்கன்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்குமே ஒத்து வர்றதில்லை அப்படின்னும், அவரை நம்பி இன்னொரு தேர்தலை சந்திச்சா அவர் வெற்றி பெற மாட்டார்னும், எஸ்பி வேலுமணி அவர்களை நம்பி நம்ம போனோம், தாவேக்கா அமைச்சரவையில் அப்பயும் நம்மளுக்கு சீட்டு தரல அப்படின்ட்டு நேரடியாகவே தாவேக்கா விசில் சின்னத்தில் நின்று நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் போனதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. கட்சி மாறிய சத்யபாமா அவர்கள் நாங்கள் 15 நாட்களில் அம்மாவோட ஆட்சியை பார்க்குறோம் அப்படின்னு பாராட்டுறாங்க. காங்கிரஸ்காரங்க நாங்கள் காமராஜர் ஆட்சியவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசிகே இது அம்பேத்கர் ஆட்சின்னு பல வர்ணனைகள் தாவேக்கா மேலே வைக்கிறாங்க. சரிங்க, இப்போ இருக்கிற நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தால் தாவேக்காவுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே போய் ஓட்டு கேட்டவங்க இரட்டை இலை கேட்டிருப்பாங்க. இப்போ போய் விசில் சின்னத்துக்கு கேட்கும் பொழுது, ஏங்க அன்னைக்கு இரட்டை இலை கேட்டீங்க, இன்னைக்கு விசிலுக்கு கேட்குறீங்க அப்படின்னு மக்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சியை பார்த்து மாற்றுன்னு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க இங்கே நடக்கிற கட்சி தாவல்லாம் பார்த்து எல்லா கட்சியும் ஒன்று தான், இவங்க புது மாற்றல்னு சொல்லி ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் இங்கே சொல்லப்படுது, இடைத்தேர்தல் எப்போ வந்தாலும் ஆளுங்கட்சி தான் செல்வாக்கு செலுத்தும், வெற்றி பெறு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற நிலைமையில இடைத்தேர்தல் வந்தால் தாவேக்காவுக்கு அது சாதகமாக அமையுமா? இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வந்தால் தாவேக்காவோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது, ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு நினச்சி யோசிச்சு தான் மக்கள் வாக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியலாளர்கள் சொல்கிறாங்க. தமிழக அரசியலில் விஜயோட விஸ்வரூப வளர்ச்சியும் ஏடிஎம்கேவோட சரிவும் எப்படி இருக்குன்னு நமக்கு போக போக தான் தெரியும். எடப்பாடி அவர்கள் இந்த சரிவிலிருந்து ஏடிஎம்கே மீட்டு வருவாரா அப்படிங்கிறது நம்ம காலந்தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.